Good morning students, class 10th standard, subject social, history, unit 8, nationalism and Gandhian phase. So let us see the introduction. Mahatma Gandhi arrived in India in 1915 from South Africa from fighting for the civil rights of the Indians were for about 20 years. He brought with him a new impulse to Indian politics. He introduced Satyagraha, which he had perfected in South Africa, that could be practiced by men and women, young and old. As a person dedicated to the causes of the poorest of the poor, he instantly gained the goodwill of the masses. Before Gandhi, the constitutionalists appealed to the British sense of justice and fair play. The militants confronted the repressions of the colonial state violently. Gandhiji, in contrast, adopted a non-violent methods to mobilize the masses and mount pressure on the British. In this lesson, we shall see how Gandhiji transformed the Indian national movement. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா 1919 வரைக்கும் ஃபேஸ் 1 ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃபேஸ் 2ஆகவும் தான் இருக்கும். காந்திஜியினுடைய அரைவலுக்கு அப்புறம் பார்த்தீங்களா அவர் வந்து எப்போ நம்மளுடைய இந்திய போராட்டத்துக்காக இந்திய விடுதலை போராட்டத்துக்கு குதிக்க ஆரம்பிச்சிருந்தாரோ அதுக்கப்புறம் அது ஃபேஸ் 2 அது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்களா அவர் இந்திய ஒரு 20 இயர்ஸ் வந்து அங்கே வந்து என்ன பண்ணார்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணார். அங்கே ஒர்க் பண்ணப்போ அங்கே வந்து அவர் சும்மா இருக்கல, 20 வருஷம் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக இவர் என்ன பண்ணாருங்க நிறைய வந்து வாதாடி இருக்கிறார். ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண 20 இயர்ஸ் பேக் 20 வருஷம் கழிச்சு தான் அங்கே இருந்த இந்தியர்களுக்கு நிறைய குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. எப்போ திரும்பினாரா 1915 தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றார். ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 1919க்கு அப்புறம் தான் ஒரு இந்திய அரசியல் அமைப்புலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியவே வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் என்ன பண்ணார்னா அவர் ரெண்டு பார்ட்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணார். எப்படின்னா லேடிஸ் தனியாகவும் அதாவது ஜென்ட்ஸ் தனியாகவும் யூத் தனியாகவும் முதியோர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து அங்கே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஃபாலோ பண்ணார். ஸோ அதை தான் வந்து இங்கேயும் என்ன பண்ணார், அந்த புதிய வழிமுறையை தான் நம்ம இந்தியாவுக்கும் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அறிமுகம் வந்து செய்கிறாரு. இது வந்து அடித்தட்டு வரியவர்களுடைய மேன்மைக்காக வந்து என்ன பண்ணார் அவர் வந்து ஹை சொசைட்டி பீப்புளுடைய வளர்ச்சிக்காக எந்த விதத்துலையுமே அவர் வந்து செய்யலை. அதாவது கீழே இருக்கிற மக்கள் இன்றைக்கி உணவில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் வந்து இந்த இந்திய அரசியல்லையே அவர் வந்து உள்ளே வந்ததுனுடைய மெயின் நோக்கமே அவர் தான் அதுவாக தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பசியால் இருக்கக்கூடிய மக்களினுடைய வறுமையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிட்டிஷ்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா போராடுறாரு. இந்த காலனி ஆதிக்க ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் அந்த வன்மையான அடக்குமுறை எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு வந்து எதிர்க்கிறாரு. அதை எப்படின்னா தீவிர தேசியவாதத்தின் மூலமாக அவர் வந்து எதிர்க்கிறாரு. அதாவது இதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மக்களுடைய எழுச்சி கூட்டம் தான். மக்களினுடைய கூட்டத்தை வந்து நிறைய திரட்டணும், மக்களினுடைய ஆதரவை வந்து நிறைய வந்து பெருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், மக்களினுடைய ஆதரவை வந்து பெருக்கணும் அப்படின்னா மூளை முடுக்க எல்லாத்தையும் என்ன பண்ண நிறைய கூட்டங்களை வந்து கூட்டணும். அப்போ என்ன பண்ண நிறைய பிரச்சாரங்களில் வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் என்ன பண்ணுற இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் நம்ம என்ன எப்படி நம்ம பிரிட்டிஷ்கிட்ட வந்து ஒரு அடக்குமுறையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு அப்போ தான் ரீச் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த செகண்ட் ஃபேஸ் அவர் இந்த 1919 ரவுலட் ஆக்டுக்கு அப்புறம் வந்து மக்களுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் வந்து அடைய செஞ்சார். எங்கே பார்த்தாலும் வந்து என்ன காந்தியினுடைய எழுச்சி தான், காந்திஜிங்கிற அலை, காந்தியினுடைய அலை வந்து 1919க்கு அப்புறம் தான் இந்தியாவில் என்ன பண்ணுச்சு மூளை முடுக்குகள் எல்லாமே அவருடைய பிரசாரம் வந்து ரொம்ப தீவிரமான முறையில் வந்து மக்களை வந்து ரீச் ஆனது. So next, Gandhi and mass nationalism. Evaluation of Gandhiji. So Mohandas Karamchand Gandhi was born on 2nd October 1869 into a well-to-do family in Porbandar, Gujarat. His father Kaba Gandhi was a Diwan of Porbandar and later became a Diwan of Rajkot. His mother Putali Boy, a devout Vaishnavist, influenced the young Gandhi. After passing the matriculation examination, Gandhiji sailed to England in 1888 to study law. After becoming a barrister in June 1891, Gandhiji returned to India as a firm believer in British sense of justice and fair play. His experiences in London had not prepared him
for the racial discrimination he would encounter in South Africa. So on returning to India, Gandhiji attempt to practice in Bombay failed. It was during this time that a Gujarati firm in South Africa sought the services of Gandhiji for assistance in a lawsuit. Gandhiji accepted the offer and left for South Africa in April 1893. Gandhiji faced racial discrimination for the first time in South Africa, and his journey from Durban to Pretoria as the Pittsburgh railway station, he was physically thrown out of the first class compartment. The Indians were treated only as coolies, but Gandhiji was determined to fight. Gandhiji called a meeting to the Indians in the Transvaal and exhorted them to form an association to seek redress of their grievances. இந்த காந்திஜி அண்ட் மாஸ் நேஷ்னலிசம். காந்திஜி எப்படி வந்து நம்மளுடைய நேஷ்னலிசத்தில் வந்து என்டர் ஆனார் அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம காந்திஜியை பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய படிச்சுட்டு இருப்போம், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவருடைய உண்மையான பேர் என்ன சொல்கிறோம்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திஜி. இவர் எப்போ பிறந்தார்? அக்டோபர் 2, 1869 மிகப்பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலியில் தான் பிறக்கிறார். வெல் டு டூ ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். போர்பந்தர், குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் வந்து காபா காந்தி. அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா போர்பந்தருடைய திவானா இருந்தார். அதுக்கப்புறம் திவான் ஆஃப் ராஜ்காட் அப்படிங்கிற அந்த ஊருக்கு இவர் தான் வந்து என்னவா இருக்கிறாரு? திவான்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ஒரு பிரசிடென்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மிக ஒரு உயர்ந்த பதவியில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா பேர் புத்தலிபாய். அவங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு பக்தியை சார்ந்தவர்கள், அந்த வைஷ்ணவிஸ்ட் இல்லையா, வைஷ்ணவ சமயத்தை சார்ந்தவர்கள். அவங்க தீவிரமான பக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. காந்திஜி வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் லண்டன் போய் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா படிக்கிறார், என்ன லா. ஏன்னா அப்போ ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் அங்கே தான் போய் ஃபாரினில் தான் போய் படிக்க முடியும். ஸோ இவர் அங்கே படித்து பாரிஸ்டர் வக்கீல் லா முடிச்சுட்டு எப்போ ரிட்டன் வராருன்னா 1891 வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டன் வராரு. வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாயராக வந்து ப்ளே பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்தியாவுக்கு வராரு. ஆனால் ஏன்னா அவர் வந்து லண்டனில் அவருக்கு நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. அங்கேயே வந்து இந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், நிறவெறி கொள்கை அப்படிங்கிறது அவர் லண்டன்லேயே நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த நிறவெறி கொள்கை எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்தியாவுக்கு வராரு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து பாம்பேயில் தான் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் குஜராத்லேருந்து திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா குஜராத்துக்கே இவர் திருப்பி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கே ட்ராவல் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது. ஏதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு இந்த மாதிரி அதாவது அந்த ஒரு லாஸ்ட் ஷூட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு வந்து கிடைக்குது. அந்த ஆஃபரை பயன்படுத்தி திருப்பி அவர் எங்கே போகிறாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கே அவர் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப கடுமையான அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து சந்திக்கணும், மிக கடுமையான நிறவெறி இதை வந்து சந்திக்கணுங்கிறத கருப்பர்கள் இந்த நீக்ரோஸை வந்து அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறதே இல்லை. முக்கியமாக இந்தியர்களை வந்து அவங்க என்னவா கூலிகளாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி உயர்ந்த ஒரு பதவிகளோ அதெல்லாம் பிரிட்டிஷார் வந்து இந்தியர்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. இந்தியாவில் இருந்த அடிமைத்தனத்தை விட பல மடங்கு அடிமைத்தனத்தை வந்து அங்கே வந்து அவருக்கு அப்போ தான் வந்து சந்திக்க நேரிடுது. அது முதல்ல எங்கே அப்படின்னா அவர் இந்த ஃபஸ்ட் கிளாஸ், நமக்கெல்லாம் நல்லா தெரியும் தான் இந்த ஸ்டோரியிலையும், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது இவர் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவர் வந்து என்ன பண்ணலை, அலோவ் பண்ணலை. ஒரு லேடி வந்து பிரிட்டிஷ் லேடி வந்து அங்கே உள்ளே வந்த உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரகலையில் ஈடுபட்டாங்க. ஸோ காந்திஜியை வந்து எவ்வளவோ சொல்லி 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திஜி அதை கேட்கவே இல்லை. கேட்காத போது அந்த டிடிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த ஸ்டேஷனில் அவரை வந்து அவருடைய அந்த உடைமைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து தூக்கி போட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு அப்படிங்கிற இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் காந்திஜி வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்கு வந்து தள்ளப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியர்களுக்காக வந்து என்ன பண்ணார், சவுத் ஆஃப்ரிக்காவிலே வந்து போராடணுங்கிற முடிவுக்கு அவர் வரார். ஸோ காந்திஜி called a meeting of the Indians in the Transvaal and exhorted them to form an association to seek redress of their grievances. He continued to hold such meetings, petitions to the authorities about the injustice which were in violation of their own law. Indians in the Transvaal had to pay a poll tax of $3, could not own land except in area marked for them, and could not move outdoor after 9 p.m. without a permit. He launched a struggle against such unjust laws. Gandhiji was introduced to the works of
Tolstoy and John Ruskin. He was deeply influenced by Tolstoy. The kingdom of God is within you. The Ruskins endure this lost and through a civil disobedience. Gandhiji's ideas were formed due to a blend of Indian and Western thought. Despite being deeply influenced by Western thinkers, he was highly critical of Western civilization and industrialization. Inspired by Ruskin, Gandhiji established the Phoenix Settlement 1905 and the Tolstoy Farm 1910. Equality, community living, the dignity of labor were inculcated in these settlements. They were training grounds for the சத்தியகிரகாஸ். ஓகே, அந்த காந்திஜிக்கு அந்த ட்ரெயினில் ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் எப்படி வந்து காந்தியடிகள் வந்து உருவாக்குனார். ஸோ அதாவது என்னென்னா, இந்த காந்தியடிகள் வந்து டிரான்ஸ்வாலில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கூட்டத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டுறாரு. அவங்க வந்து அந்த இடத்துல தங்களுடைய குறைகளையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உறுதியோடு வெளிப்படுத்துகிறாங்க. சரி, இந்த குறைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணால் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அமைப்பை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த கூட்டங்களை வந்து தொடர்ந்து நடத்துகிறார். ஸோ இது வந்து அந்த நாட்டினுடைய சட்டத்தை வந்து மீறக்கூடிய விதமாக இருக்குது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே ஒரு சட்டங்களை, ஒரு லாஸ் வந்து ரெகுலேட் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்காவும் யாருடைய காலனியல் ஆதிக்கத்தில் தான் அதுவுமே இருக்குது. கலோனியல் அதுவுமே முக்கியமாக பிரிட்டிஷாருடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே தான் இருக்குது. ஸோ ஆனால் அந்த நாட்டில் நடந்த அநீதிகள் தொடர்பாக என்ன பண்ண நிர்வாகத்தினருக்கு வந்து நிறைய மனுக்களை எல்லாத்தையும் இவர் கொடுக்குறார். இந்த டிரான்ஸ்வாலில் வந்து இருந்த இந்தியர்கள் பார்த்திங்களா, பர் ஹெட்டுக்கு வந்து என்ன பண்ணால் 3 பவுண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட பகுதியில் தான் அவங்க என்ன பண்ணணும், வந்து வசிக்கணும். வேறு இடங்களுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவங்கள வந்து அவங்களுடைய நிலத்தையே கூட அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, சொந்தமாக வச்சுக்கவே முடியாது. நைட் 9 o'clock மேலே அவங்க எங்கேயுமே வெளியிடங்களுக்கு எங்கேயுமே இந்தியர்கள் வந்து போகக்கூடாது. வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. 9 மணிக்குள்ளே எங்கே போனாலும் இந்த டிரான்ஸ்வால் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு உள்ளே வந்து அவங்க வந்துடணும். இந்த மாதிரி நிறைய நியாயமற்ற நிறைய சட்டங்கள் எல்லாம் இருந்து இதை எல்லாத்தையும் எதிர்த்து என்ன செய்யறாரு அப்படின்னா போராட தொடங்குறாரு. ஸோ காந்தியடிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனுடைய அறிமுகமும் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த கடவுளின் அரசு, அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு என்ன, கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற புக் யாரோடது அப்படின்னா டால்ஸ்டாயோடைய புக்கு. அதை அவர் ரீட் பண்ண. அப்புறம் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது ஜான் ரஸ்க் அவருடைய புக்கு. அப்புறம் அந்த தாரோவுடைய சிவில் டிசோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்களா காந்தியடிகள் வந்து ரொம்ப தாக்கத்துக்கு உள்ளாக்குது. ஏன்னா இதெல்லாம் அங்கே உட்காந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறார். முக்கியமாக குறிப்பிட்டு இந்த ஒரு 3 புக்ஸை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார். ஸோ இதில் வந்து இந்தியா மற்றும் மேற்கத்திய சிந்தனையாளர்களுடைய கலவையாக காந்தியடிகளுடைய சிந்தனையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. இந்த 3 பேருடைய புக்ஸ், யாருடைய புக்ஸ் எல்லாம் சொன்னால் டால்ஸ்டாயோடைய புக்ஸு, அப்புறம் தாரோ அவருடைய புக்கு, ரஸ்கின் பாண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுது, ஒரு மேற்கிந்திய சிந்தனையாக அவருடைய மனசில் ரொம்ப ஆழமாக வந்து உருவாக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மேற்கிந்திய நாகரிகம், தொழில்மயமாக்கல் இதை பற்றி ரொம்ப தீவிரமாக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இந்த புக்கில் வந்து அதை பற்றி விமர்சிச்சிருக்காங்க. அதை இவர் ரொம்ப படிக்கிறார். ரஸ்கினுடைய புக்கில் பார்த்தீங்களா அந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறது அந்த 1905 வந்து அவர் எழுதியிருக்காங்க. அந்த டால்ஸ்டாயினுடைய பண்ணை 1910. ஸோ இது எல்லாமே சமத்துவம், சமூக வாழ்க்கை, தொழில் மீது மரியாதை, அந்த புக்கில் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கருத்துக்களில் இவர் ரொம்ப அவருக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தி, அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதை வந்து இதில் இருக்கக்கூடிய அதில் சொல்லக்கூடிய அந்த சாராம்சங்களை இவரையெல்லாம் நல்லா படிச்சுட்டு முக்கியமாக வந்து இந்த சத்தியாகிரக பயிற்சிகளை வந்து அவர் எடுத்துகிட்டு அது அங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா பீப்புளுக்கு வந்து எடுத்து சொல்கிறார். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம சத்தியாகிரக வழியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்புகிறாரு. அதுக்கு என்னென்னா பெரிதும் அவங்களுடைய புக்ஸ் தான் வந்து உறுதுணையாக இருந்தது. யாருடைய டால்ஸ்டாய், ரஸ்கின் பாண்ட், தாரோ. So Satyagraha as a strategy in South Africa. So Gandhiji developed Satyagraha, devotion to the truth force as a strategy in which campaigns went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust law. He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. Meetings were held and registration offices of immigrants were picked. Even when the police let loose violences, no resistance was offered by the Satyagrahas. Gandhiji and other leaders were arrested. Indians, mostly interned laborers turned hackers, continued the struggle despite police brutality. Finally, by the Smiths Gandhiji agreement and poll tax on
intensive labors were abolished. Gandhiji's stay in South Africa was a learning experience for him. It was there that Gandhiji realized that people of different religions, regions, linguistic groups could be welded into one to fight against exploitation. After the outbreak of the First World War, Gandhiji returned to India. சரி, அடுத்து பார்த்தீங்களா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாம் எப்படி அவர் சத்தியாகிரகத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறது அந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ காந்தியடிகள் வந்து உண்மையின் வடிவமாக தான் என்ன பண்ணார் அப்படின்னா சத்தியாகிரகத்தை வந்து மேம்படுத்துகிறாரு. நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக தான், ஏன்னா நம்ம தெரியும் 9 மணிக்கு மேலே உள்ளே வரக்கூடாதுங்கிறதுலாம் ஒரு நியாயமற்ற ஒரு சட்டங்கள் தான் இல்லையா. அதேமாதிரி ட்ரெயினில் வந்து நம்ம என்ன ஃபேர் கொடுத்து ட்ராவல் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் வாங்கியிருந்தாலும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறது எல்லாமே என்ன சொல்கிறோம், நியாயமற்ற ஒரு சட்டங்கள் தான். அந்த நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய வந்து பேரணி எல்லாம் நடத்துகிறார். ஓகே, அதை வந்து பேரணி எல்லாம் நடத்தி இதையெல்லாம் என்ன நிறைய வந்து பேசுகிற ஸ்பீச்சர்ஸ் தான், பரப்புரையாளர் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா. நிறைய பேச்சுகள் தான், அந்த பேச்சுக்கின் மூலமாக தான் நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் எல்லா மக்களுக்கும் அந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு என்ன பண்ண நிறைய ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த எதிர்ப்பை தெரிவிக்க, அதாவது இதனால் இந்த எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு நிறைய பேர் காந்தியடிகள் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்க அங்கேயுமே அதாவது இன்னொன்று என்னென்னா அங்கே முக்கியமாக வந்து அந்த குடியேற்றம் இன வேறுபாடு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்ததுனால இந்த சத்தியாகிரக சோதனைகளை தான் இவர் வந்து மேற்கொள்கிறார். இது குடிபெயர்ந்தோர் மைக்ரேஷன், அப்புறம் பதிவு செய்யும் அலுவலகங்கள் இங்கெல்லாம் வந்து நிறைய கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறார். கூட்டங்களை மட்டும் நடத்துகிறார். அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஆர்ப்பாட்டங்களையும் வந்து நடத்துகிறார். ஸோ இதனால் காவல்துறையினரை வந்து அவங்க என்ன பண்ண நிறைய வன்முறைகள் எல்லாம் அவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படின்னு என்ன இவங்க மேலே வந்து இந்த ஃபயரிங் ஷூட்டிங் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஸோ ஆனால் இது எந்த விதமான போலீஸ் வந்து எவ்வளவு அடக்குமுறைகளை கையாண்டாலும் இந்த சத்தியாகிரகவாசிகளை என்ன பண்ண அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து அவங்க காட்டவே இல்லை. இதனால காந்திஜியும் அவரோட கூட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுமே அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தெருவோர வியாபாரிகளா, அதாவது நிறைய பேர் அங்கே வந்து யாரெல்லாம் அந்த தெருவோர வியாபாரிகளாக யார் நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதனால என்னென்னா இப்போ காந்திஜி அவங்களோட மற்றவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணனதுனால அந்த தெருவோர இந்தியர்கள் இருக்காங்களே, கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து கடுமையாக வந்து அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்து தாக்குது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறுதியாக வந்து இவங்களோடைய வந்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்க மேலே வந்து அந்த தலைவரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம 3 பவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். நம்ம வாங்குகிற சேலரியில் பர் டேவுக்கு வந்து இவ்வளவு 3 பவுண்ட்ஸ் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் வந்து அதை எடுத்துப்பாங்க. நம்ம அங்கே போய் வேலை செஞ்சாலும் முழு சேலரியுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபுல் சேலரியுமே நம்ம வந்து வாங்கிக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து காந்திஜி இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார், இதை வந்து எதிர்க்கிறார். ஸோ தட் இவருடைய அந்த எதிர்ப்பின் காரணமாக தான் அந்த வரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரத்து செய்கிறாங்க. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்காவில் காந்திஜிக்கு என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஒரு பலம், நிறைய கூட்டம் வந்து இவருக்கு வந்து சேருது. ஸோ இந்த கூட்டம் சேரதோடு இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய அனுபவங்களையும் அவருக்கு வந்து அங்கே வந்து கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னா அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பல்வேறு விதமான மதங்களை சார்ந்தவங்க அவங்க இருக்கிறாங்க, பல்வேறு விதமான இனங்களை சார்ந்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க, நிறைய ரிலீஜியன்ஸு, நிறைய பீப்புள், ஏன்னா ஆல் ஓவர் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தட் இவங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நம்மளால் வந்து ஒரு ஒன்றுபட்ட சவுத் ஆப்பிரிக்காவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து காந்தியடிகள் முதல்ல உணர்ந்துகிட்டது வந்து அங்கே தான். ஸோ அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்தியர்களுக்காக இவர் குரல் கொடுத்தாரு. ஆனால் இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது அவங்களும் இவரோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இவராக வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணலை, இந்தியர்களை மட்டும்தான் இவர் ஒருங்கிணைக்க நினைச்சாரு. ஆனால் மற்ற யூரோப்பியன்ஸ் யாரெல்லாம் ஸ்லேவ்ஸ் வந்து இருக்காங்களோ அவங்களும் வந்து இவங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஜாயின் பண்ணி இவருக்கு என்னாச்சு, காந்திஜிக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னே நம்ம சொல்லலாம். ஸோ தட் அந்த டைமில் தான் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து என்னாச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ 1915 காந்திஜி என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து 20 இயர்ஸ் 20 வருஷங்களுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு வந்து அவர் திரும்புகிறாரு. இந்தியாவுக்கு திரும்பி அவர் என்னென்ன விஷயங்களை வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணார், என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.